பகவானுக்குரிய 16 அப்படிங்கிற 16/10/26 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டு பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணணும். சந்தனத்தால் குரு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும். கலபம் அப்படின்னா வாசனை தெரியும், அதில் குங்குமப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் போடணும். பன்னீரெல்லாம் விட்டு அபிஷேகம் பண்ணணும். அதே போல் பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரத்திற்கு குச்சனூர் சனீஸ்வரர். குச்சனூருங்கிறது தேனி மாவட்டத்து பக்கத்தில் இருக்குது. அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் காப்பு போட்டு அவருக்கு பால் அபிஷேகமும் கரும்புச்சாறு அபிஷேகமும் செய்யணும். அப்படி செய்துவிட்டு 19/10/29 29 நெய் தீபம் ஏற்றி வழிபடணும். அதுக்கப்புறம் எள்ளு தீபமும் ஏற்றி வழிபடணும். 9 எள்ளு தீபமும் ஏற்றி. பூச நட்சத்திரம் தான் நம்ம சொல்லிட்டோம். ஆயில்யம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சன்னதியில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் அங்கே போய் அவர்கள் 5 விதமான அபிஷேகம் செய்யணும். பலரசம், பால், இளநீர், சந்தன சாந்து. அதற்கு அப்புறம் மேல் இவர்கள் அங்கே மஞ்சளால் அபிஷேகம் செய்யணும். மஞ்சள் நல்லா அரைச்ச மஞ்சள் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு அங்கே 17 ஒரு 10 27 நெய் தீபம் ஏற்றணும். எப்போவுமே சுவாமி சன்னதிக்கு நெய் தீபம், பரிகார கோயில்களுக்கு தான் நல்லெண்ணெய் தீபம். இதை நீங்கள் மனசில் உள்வாங்கிக்கிங்க. இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் 2026 காரணமே இல்லாமல் சண்டை, சச்சரவு, பிரச்சனை, பழி, பாவம், அசிங்க, அவமானம் வருதுன்னா இந்த கோவிலை வருஷப்பிறப்பு அன்னைக்கு நீங்கள் போய் நான் சொன்னதையெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு வாங்க. நல்ல சக்தியை பெற்று வரலாம்.